சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். லாங் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். 2.5 மீட்டர் இது ஃபேப்ரிக்கு. ஸோ இது ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது அண்ட் லாங்காகவும் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்படி வேற மெத்தடில் போடுவோம். பட் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். போட்டு ஃபர்ஸ்ட் நான் அளவு சுடிதார் வச்சு தான் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ அளவு சுடிதார் வச்சு தான் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எப்பவுமே அளவு சுடிதார் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அது திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் உள்ளே எவ்வளோ மீட்டர் விட்டுருக்கீங்க எப்படி எல்லாமே உங்களுக்கு கரெக்டான சைஸ் எப்படின்னு தெரியும். ஸோ எப்பவுமே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அளவு சுடிதார் வச்சுட்டு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம அளவு சுடிதார் வந்து போட்டுட்டோம். மேலே போட்டு தென் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நெக்குக்கு எப்பவுமே நெக்குக்கு ஸ்டார்டிங்கே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஷோல்டருக்கு, நெக்ஸ்ட் ஹார்ம்ஸ்க்கு, தென் வந்து ஃபுல்லாக லென்த் எடுத்துருங்க. நீங்கள் இப்போ திருப்பி போட்டிருக்கிறதுனால வந்து இதில் என்ன அளவு இருக்கோ அதுவே எடுத்துக்கலாம். நீங்கள் திருப்பி போடலைன்னா நீங்கள் 1 inch விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ திருப்பி போடுறதுனால இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்கே சைடெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஹிப் கிட்ட இங்கே நம்ம தையல் ஆல்ரெடி அதில் போட்டிருப்பாங்க அளவு சுடிதாரில். அந்த அளவு சுடிதாரில் போட்டுட்டு தென் இது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவு சுடிதார் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் இருந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு கோடு எங்கே நம்ம ஷோல்டரில் எடுத்தோம்ல ஒரு மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு தென் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி இது எதுக்குன்னா நம்ம கையில் ஹார்முக்காக இது ஸ்கேல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு நம்ம மார்க் பண்ணிப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஹார்ம் வரும்ல இங்கேருந்து இது பண்ணி இங்கே கர்வ் மாதிரி ஒன்று போட்டுருங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே நீங்கள் கட் பண்ண போகிறதில்ல, இங்கே நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறீங்க. தென் இங்கே மார்க் பண்ணோம்ல ஒன்று, இது ஒயிட் கலர்ன்றதுனால அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுருங்க. போட்டிங்கன்னா பட் இது எதுக்கு நம்ம இந்த கோடு போடுறோன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த இடத்துல ஹிப் இது பண்ணுறது தையல் இது பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் தையல் போடுறப்ப ஸ்டாப் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் இந்த மார்க் போட்டுருங்க. இப்போயே நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா தைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ம் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே இங்கே ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு எனக்கு காலேஜ். ஸோ ட்ரெஸ்ஸு இல்லைன்ட்டு இல்லை, புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிவிட்டு இது ஹிப்புக்கு இங்கே கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுறப்பவே கர்வாக இப்படி கர்வாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. எப்பவுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? இது ஹிப்புக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பாட்டமுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வச்சுட்டு இப்போ நம்ம பேக் சைடுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது ஆனால் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு இப்படி மெத்தட் கிடையாது. என்கிட்ட லென்த் அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு கிளாத் இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்கும், நீங்கள் இன்னொரு டாப் கூட தச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதாவது டாப் போட்டாச்சு, நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அது போட்டாச்சு. லைனிங் வைக்கல நான் இதுக்கு, பிகாஸ் இது ரொம்ப கிளாத்தே ரொம்ப இதுவாக தான் இருக்குது, தின்னாக இருக்குது. ஸோ லைனிங் வைக்கல. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அதை வச்சு நம்ம பேக் சைடுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நான் ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணல, பட் பிடிக்கும் எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது. ஸோ அதனால இதை நான் கற்றுக்கிட்டேன். நானுமே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேனே, கிளாஸ்லாம் எதுவும் போல. இப்போ ஹிப் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், நார்மல் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு இவ்வளோ துணி இருந்திருக்காது, கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு இன்னும் 2 டாப் தைக்கிற அளவுக்கு, இன்னும் 1 டாப் தைக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு இப்போ கிளாத் இருக்குது. பட் ஷார்ட் டாப்பாக தைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம இன்னும் ஹேண்ட்லாம் இன்னும் கட் பண்ணல. ஸோ அதனால ஹேண்ட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தென் டாப் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டாப்பும் க்ராப் டாப் எதை வேணால் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவ்வளோ துணி இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கிளாத் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. இப்போ ரஃபல் ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது நான் இப்போ இது ஆனால் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு இப்படி மெத்தட் கிடையாது, என்கிட்ட லென்த் அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாத் இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்கும், நீங்கள் இன்னொரு டாப் கூட தச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதாவது டாப் போட்டாச்சு, நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அது போட்டாச்சு. லைனிங் வைக்கல நான் இதுக்கு, பிகாஸ் இது ரொம்ப கிளாத்தே ரொம்ப இதுவாக தான் இருக்குது, தின்னாக இருக்குது. ஸோ லைனிங் வைக்கல. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அதை வச்சு நம்ம பேக் சைடுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நான் ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணல, பட் பிடிக்கும் எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது. ஸோ அதனால இதை நான் கற்றுக்கிட்டேன். நானுமே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேனே, கிளாஸ்லாம் எதுவும் போல. இப்போ ஹிப் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மடிச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், நார்மல் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு இவ்வளோ துணி இருந்திருக்காது, கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு இன்னும் 2 டாப் தைக்கிற அளவுக்கு, இன்னும் 1 டாப் தைக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு இப்போ கிளாத் இருக்குது. பட் ஷார்ட் டாப்பாக தைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம இன்னும் ஹேண்ட்லாம் இன்னும் கட் பண்ணல. ஸோ அதனால ஹேண்ட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தென் டாப் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டாப்பும் க்ராப் டாப் எதை வேணால் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவ்வளோ துணி இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கிளாத் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. இப்போ ரஃபல் ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருந்தாலே போதும். ஸோ அதனால நான் இவ்வளோ தான் கட் பண்ணுறேனே. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, இதில் எப்படி ஸ்லீவ் இது பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரஃபல் ஸ்லீவ்லெஸ் அப்படின்றதுனால இவ்வளோவே நம்மளுக்கு அதிகம் தான். இதுலேயே 2 டாப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 2 டாப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு க்ராப் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கும் நான் இதே ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன், இந்த ரஃபல் ஸ்லீவ் மாதிரி. ஸோ அதுக்கு இவ்வளோண்டு இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க, ஸ்லீவ்ன்றதுனால. ஸோ அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சென்டராக கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம நெக் கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 3 inches எடுத்திருக்கேன் நான், இங்கே 3 inches எடுத்திருக்கேன். தென் நான் டீப் நெக் வைக்கிறதுனால இங்கே வந்து 6.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 6.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் நெக் வந்து ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, வி ஷேப்புக்கு கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் ப்ராடாக வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் கட் பண்ணிடுங்க நெக்கை. நெக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீஸ் வச்சுதான் இப்போ நெக் நம்ம இது பண்ணணும். இது ரொம்ப ப்ராடாக இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்காது. ஸோ சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேன்வாஸ் வைக்கிறப்ப அப்புறம் கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து ப்ளோ ஷேப்பில் முடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு அழகான இப்போ ஒரு நெக் அடைச்சிச்சு. நம்ம இப்போ இதில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் நம்ம டாப்பில் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து இப்படி எடுத்து இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க ஸ்டிச் பண்ணுறது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு சுருக்கம் விடாது, நெக்கும் கரெக்டாக வரும் உங்களுக்கு. எப்பவுமே இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் திருப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு நெக்லைன் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கிறத விட சுருக்கம் விடாது உங்களுக்கு சீக்கிரமாக. நீங்கள் போடுறப்ப கரெக்டாக ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நெக் வந்து நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. தென் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ஷேடோ இருக்குது, 2 ஷோல்டருமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஹேண்டுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரஃப் ஹேண்டு தான் வைக்க போகிறோம். ஸோ இப்படிதான் இருக்கும். அது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஹேண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓரில் ஒரு வாட்டி போட்டுருங்க. போட்டு நீங்கள் இது கையை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த சுருக்கம் வச்சுருக்கேன்ல அது வந்து உங்களுக்கு இதுவாயிடும் அந்த ஃப்ரில்லு. லைட்டாக அது மேலே வச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பண்ணி முடிச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது, டாப் எப்படி இருக்குது, குர்த்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.